இது கண்டிப்பா நீங்க சொல்லி ஆகணும். பகுலு வடையும் டகுல் மாதிரி. டகுலு மாரி அப்படின்னா என்னது? பகுல்னா வந்து இந்த ஏரியாலாம் சொல்லுவாங்க. குரல் குத்தா விரல் அது அதுமாரி பகுல்னா வந்து இந்த ரிப்பு சொல்லுவாங்க. ஆமாம், பகுல் வஞ்சிரணும், ஏன்னா அது தேவையில்ல பகுல் ஜாவா கிஞ்சிரணும் அப்படிலாம் பேசுவாங்கள்ல. அதுமாரி பகுல் ஓடையும் டகுல்னால் வந்து சும்மா டகுல் சும்மா போய் சொல்லினுக்காது, ஏமாத்தினுக்காது, சும்மா ஃப்ராட் வேலை பயத்துனுக்காது அப்படின்னா டகுல்னுவாங்க. அது பகுல் டகுல் நீ டகுல் வேலையை பார்த்தோன்னா உனக்கு பகுல் வஞ்சிரும் அப்படின்றது தான் அது. அதான் அதோட மீனிங். ஓகே, ஆலுமா டோலுமா ப்ளீஸ் சொல்லிடுங்க. ஆலுமா டோலுமா என்னது? ஐசா லங்கடி. ஐசா லக்கடி மாலுமா. மாலுமானா ஹிந்தி வார்த்தை தானே? இல்லை, இது வந்து வேற மாலுமா இது. அப்ப அது என்ன நீங்களே சொல்லிடுங்க ப்ளீஸ். மாலுமானா வந்து நீங்கள் ஒரு பொருளை சொல்லலாம், இல்லை காசை சொல்லலாம், ஒரு விஷயத்த சொல்லலாம். மால் நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குது பொருள், நீ விட்ட பொருள் நல்லா இருக்குன்னுவாங்க. காசை வந்து மாலுன்னுவாங்க. அது வந்து நான் அதில் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசை குத்தினா என்ன வேணா பண்ணுவோம். அந்த கேரக்டர், அந்த ரவுடி கேரக்டர் காசை குத்தினா யாரும் அடிப்பார் அந்தமாரி இருக்கும். அதில் வந்து அந்த ஆல் மாடலாம் பார்த்தீங்கன்னா அது எனக்கு பெருசாக எனக்கே தெரியாது மீனிங். ஆனால் அது ஏரியாவில் பேசுகிற வார்த்தை. அவங்க வேறு மாரி அது ஸ்லாங் வச்சு கொஞ்சம் கூட சேர்த்து வேறு மாரி பேசுவாங்க. அதை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், சரி அந்த ஆல் மாடு வளமுறை எடுத்து நம்ம மாற்றிடுவோம்னு சொல்லிட்டு ஆல் மாடு வளமும் ஐசாலங்கடி மாலுமா அப்படின்னு நான் தூக்கி போட்டுருக்கேன். ஐசாலங்கடினா வந்து உஷாருக்கே உஷாருன்னு சொல்லலாம். ஐசாலங்கடி வேலையை காட்டுறான்ப்பா அப்படின்னா வந்து அவனா பயங்கரமாக பார்க்குறான் வேலையை, இடக்கூடமாக பார்க்கணப்பான் வேலை அடி பெருசாக சொல்லுவாங்களே ஒருத்தர். அதுமாதிரி அந்த ஐசாலங்கடி மாலுமா நான் காசுக்காக என்ன வேலையை பார்ப்பேன், ஐசாலங்கடி வேலையை பார்ப்பேன் அப்படின்றது தான்.